ஆக்டர் ராதா ரவி சார் வெள்ளித்திரையில் பல ஆண்டு காலமாக இருக்கும் ஒரு சீனியரான ஒரு ஆர்டிஸ்ட். இவருக்கான ஃபேன் பேஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ ராதா ரவி வந்துட்டு எந்த அளவுக்கு ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்னா வந்து நம்ம 80s காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்குமே வந்து படங்கள் நடிச்சுக்கிட்டே தான் இருக்கார். இவர் சமீபத்தில் இன்டர்வியூவில் தளபதி விஜயை பற்றி ஒரு விஷயத்தை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது தளபதி விஜய் அவர்கள் என்கிட்ட கேட்ட கேள்வியை இது வரைக்கும் யாருமே கேட்டதே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது என்ன கேள்வி அப்படின்னா, ராதா ரவியோடைய அப்பா வந்து எம்ஜிஆரை ஷூட் பண்ணது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். எல்லாருமே வந்துட்டு என்ன உங்கள் ஐயா ஷூட் பண்ணிட்டாரான்னு கேட்பாங்க, அதுன்னு கேட்பாங்க, இதுன்னு இந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஆனால் விஜய் அவர்கள் வந்து என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். அதாவது விஜய் கூட நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 படங்கள் பண்ணியிருக்கேன். அவர் கூட கடைசியாக நான் நடித்த படம் சர்க்கார். அந்த சர்க்கார் படத்தில் ஒரு நாள் ஷூட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்னை வந்து கூப்பிட்டு உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு சொல்லி எல்லாரையும் தள்ளி வச்சுட்டு என்னை தனியாக கூப்பிட்டு வந்து கேட்டார். அவர் கேட்டது வந்துட்டு ஒன்றும் இல்லை சார், இந்த மாதிரி ஷூட்டிங் நடந்தது வந்துட்டு 67 ஜனவரி 12 அன்றைக்கி சாயந்தரம் உங்களுக்கு விஷயம்லாம் வந்து தெரிஞ்சிருக்கு இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம், அதுக்கு என்ன அப்படின்னு வந்து கேட்டேன். இல்லை சார், இந்த விஷயம் தெரிஞ்சோடனே உங்கள் வீட்டு ஆளுங்களுடைய மனநிலை வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டார். எனக்கு வந்துட்டு ஒன்றுமே புரியல. ஏன்னா இத்தனை ஆண்டு காலம் யாருமே இந்த ஒரு கேள்வியை என்கிட்ட கேட்கவே இல்லை. என்ன மனுஷன் நீனு அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன். அந்தளவுக்கு ஒரு வெல் எக்யூப்டான ஒரு பர்சன். ஸோ அவர் வந்து அரசியல் தொடங்குறாரு அப்படின்னு வந்து சொல்லக்குள்ள கூட அவர் அந்தளவுக்கு வந்து ஒரு டேலண்டானவர் தான், நல்ல மனமுடையவர் தான், எல்லாத்தையும் வந்து புரிஞ்சுக்கிற தன்மை உடையவர் தான் அப்படின்றது தான் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து தோணின ஒரு விஷயம். ஸோ என்கிட்ட அந்த கேள்வியை வந்து இது வரைக்குமே சரி யாருமே என்கிட்ட வந்து கேட்டதே இல்லை. எல்லா பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஒரு சிச்சுவேஷனை வந்து யோசிக்கிறாரு அப்படின்னக்குள்ள தாராளமாக அவர் வந்து அரசியலுக்கும் வரலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.